பாவங்களை போக்குவதற்காக எங்கேயோ ஒரு ஊர்ல வந்து சிலுவையில அவரை வந்து சிலுவையில அடிச்சிட்டாங்க. அப்ப எனக்காக அவர் வந்து உழைச்சாரு அப்படின்னு நான் இயேசுவை நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் நம்பி, ஏன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை, என்னுடைய வறுமையை போக்க வந்த ஒரு கடவுளை அனுப்பி வச்ச ஒரு தேவகுமாரன் இயேசு அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 3000-4000 வருஷத்துக்கு முன்னால கிருஷ்ணர் பிறந்தாரு, அவரு தான் என்னுடைய விடுதலைக்கு வழியாக இருக்க போவார், வழிகாட்டுவார் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். நாங்க இருந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் தான் போனோம். பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனோம். அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கெல்லாம் போய் நல்லா ஆடுவேன், நல்லா கூட்டடிச்சாங்கன்னா போய் ஆடுவேன். அப்போ என்னுடைய மாமா ஒருத்தர் வந்து அவர் என்கிட்ட கேட்டாரு, அங்க வந்து நல்ல கடற்பொடி போடுவாங்க அப்படின்னு. படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அஜித் படத்தெல்லாம் வரும், அந்த மாதிரி கடற்பொடி கூடி தெருவில் கடந்து ஆடுவாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். அந்த வறுமையில எங்களுக்கு திக்கு தெரியாது, கலசையும் தெரியாது. கடவுளுக்கு முன்னால் ஆடினா நாளைக்கு வந்து இந்த வாழ்க்கை நல்லாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பின்னாடி மறுநாள் வந்து பப்ளிக் டாய்லெட்டுக்கு போயிட்டு இருக்க அவர் மாமா, அந்த பப்ளிக் வாழி வந்து இவ்வளவுதான் இருக்கும், அந்த வாளியில தான் நீங்க டாய்லெட் போகும்போது தண்ணி எடுத்துட்டு போகணும். நான் வந்து குஷியா முதல் நாள் கொட்டு அடிச்ச கொட்டு மண்டையில ஓடிக்கிட்டு இருக்குது மியூசிக். நான் ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டு எங்க மாமா அவசரத்துல டாய்லெட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போன வேகத்துல டாய்லெட்டுக்கு கொண்டு போன தண்ணி பக்கெட் கீழே விடுது. ஆனா அந்த கோபத்துல என்கிட்ட சொன்னாரு, என்ன மருமகனை இப்படி செய். அவர் வந்து திராவிட கழகத்துல இருந்தாரு, நல்ல தூய தமிழ்ல பேசுவாரு. அவர் பேசும்போது, என்ன மருமகனை இப்படி செய்கிறீர்கள், நேற்று என்னவென்றால் பிள்ளையார் சதுர்த்தியில் பிள்ளையார் நாள் ஆடிக்கொண்டிருந்தீர்கள், இன்றைக்கு வந்து நான் அந்த அவசரத்துக்கு கொண்டு போய் இந்த வாழியை தள்ளி விட்டீங்க அப்படின்னு ஒரு கடுப்புல எனக்கு திட்டுறாரு. திட்டிட்டு என்ன சொன்னாரு, ஏன் இவ்வளவு சுயமரியாதை இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கும் சேர்த்து ஒருத்தர் வந்து மூத்திர சட்டியோட 93 வயசு வரைக்கும் ஒருத்தர் வந்து உங்களுக்காக உழைச்சிருக்காரு, அது கூட தெரியாம சுயமரியாதை இல்லாம இருக்கிறீங்களேன்னு சொன்ன உடனே, அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு உழைச்சாரு, இயேசு சிலுவையிலுக்கு முன்னாடி ரைட்டு. யாரோ ஒருத்தர் எனக்காக மூத்திர சட்டியோட ஒருத்தர் தெரிஞ்சாருங்க, அவர் யாரு? இப்ப இயேசுவோட இடத்தை இட்டு நிரப்புறதுக்கு எனக்கு பெரியாருன்னு ஒருத்தர் கிடைச்சாரு. இப்ப யார் இவரு அப்படின்னு தேடும்போது அவங்க மாமாட்ட போயிட்டு புக்கு கொடுங்கன்னு சொல்றேன். அவருக்கு என்ன பேர் தெரியும், ஒரு பொறுப்பில்லாத பெயர், புக்கு கொடுத்தா கிஃப்ட் கொடுறாங்க, தூரம் கொடுறாங்க, தரவே மாட்டேங்கிறாரு. பெரியாருடைய முதல் வாழ்க்கை வரலாறு கவிஞர் கருணானந்தம் எழுதிய நூல் அவர்கிட்ட இருந்தது. நான் அவர்கிட்ட நீங்க ஃபுல்லா கெஞ்சி கூத்தாடி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். எழுந்த புத்தகம் அந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிங்க, பெரியார் குறித்து தெரிந்து கொள்வதற்கு. அந்த புத்தகத்தை வாங்கி அன்னைக்கு முதல் முறையா, நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கல, எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது, பெரியார் நூலாக தான் தமிழ் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மேபி அரௌண்ட் 20 வயசுல, 21 வயசுல பெரியார் புத்தகம் தெரியும். அந்த புத்தகத்தை அன்றைக்கு இரவு முடிஞ்ச அளவு படிச்சு தலைமாட்டில் வச்சு படிச்சுட்டு தினமும் அதை திரும்ப படிக்கிறேன். எனக்கு எப்படி இருந்தாலும் வழக்கமா நம்ம ரஜினிகாந்த் சிலையில வந்து அப்படி கையை சொல்லட்டுனாலும் நமக்கு ரொம்ப கிளர்ச்சியா இருக்கும், என்னவா ஸ்டைலா பேசுறாரு. இப்போ விஜய் வந்து ஆடினார்னா நமக்கு பயங்கர ஸ்டைலா இருக்கு. எனக்கு அந்த வயசான கிழமை மூத்திர சட்டியோட அவர் சுமந்து தெரிஞ்சது இருக்குல்ல, அதை குறித்து படிக்கும்போது அவர் எல்லாருமே இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால பாக்குறீங்களா தக் லைஃப், அப்படியான தக் லைஃப்னுடைய குடம் மாதிரி இருந்தார் பெரியார். ஃபுல்லா தக் லைஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பேசும் பொழுது கடவுள் இல்லைன்னு சொல்ற என் மேல கோவப்படுறியே, கடவுள் பேரை வச்சுட்டு இவ்வளவு புத்திராட்டம் பண்றானே, அவன் மேல உனக்கு என்னைக்காவது கோவம் வருதாடா அப்படின்னு அவர் கேட்கிறார். இன்னொன்னு அவர் பேசும்போது சாதாரணமா அவருடைய மொழிகள் நீங்க கேள்வி பார்த்தீங்கன்னாலே, இப்போ ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாம் கொண்டாடிப்பீங்களா, பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து ஒரு கட்டத்தில் பெரியார் என்ன பண்றாருன்னா, சிலையை இதுல சக்தி எப்படி சொல்றீங்களா, இந்த சிலையை வாங்கி கொண்டு உடைக்கிறாரு. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டவொடனே கோர்ட்ல கேட்கறாங்க ஜட்ஜி, ஏன்பா உடைச்ச அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாரும் உடைக்கிறாங்க, நானும் உடைச்சேன் எப்படி பதில் சொல்றாரு. நீதிபதி அப்புறம் என்ன சொல்றாரு, எப்பா கோயிலுக்குள்ள இருக்கிற சிலைதான் சாமி, வெளியில இருக்கிறது எல்லாமே பொம்மை கடையில் இருக்கிற பொம்மை மாதிரி தான், அதனால இவர் உடைச்சிருக்கிற தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியான தக்கலை. இன்னும் சொல்ல போனா அவரை வந்து கோர்ட்ல வச்சு, இப்போ உங்களை யாரையாவது கோர்ட்ல கூட்டு போயிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்ல கூட்டு போயிட்டு இப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஜெயில் கிடைக்கும் போது அப்படின்னு சொன்னா, நீதிபதி ஒரு வேளை கேட்கிறாரு, என்னப்பா அவன் குற்றத்தை ஒப்புக்கிறியான்னு கேட்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோம். பெரியார் வந்து இது நான் செஞ்சதை குற்றம்னு கருதல, நீங்க வந்து சட்டப்படி தீர்ப்பளிக்க போற ஒரு தீர்ப்பளிக்கிற மன்றம், அவ்வளவுதான். நீங்க அர்த்தம் இந்த லிமிட்டோட இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா கொடுங்க, எத்தனை நாளும் கொடுங்க, தண்டனையை வாங்கி முடிச்சுட்டு திரும்பி இதே வேலையை செய்வேன், ஏன்னா நான் செய்யறது என்னுடைய இனத்தின் நலனுக்காக, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே சொல்றாரு. இதை படிக்கும் போது நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன்.
ரஜினிகாந்த் படம் வந்து காலான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு டயலாக் பேசுவார். அந்த டயலாக் இருந்த நான் தான். அந்த டயலாக் ரஜினிகாந்த் என்ன பேசுவார்னா, என் நிலத்தை பறிக்கிறது தான் உன்னோட தர்மம், உன் கடவுளோட தர்மம்னு சொன்னா உன் கடவுளையும் விட மாட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார். இதை எழுதும் போது எனக்கு எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சுன்னு கேட்டா, பெரியார் படிச்சேன். வினோபா பாவே அப்படிங்கிற நபர் நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். வினோபா பாவே அல்லது வினோபா பாவே அவர் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து பெரியார் கிட்டே கேட்கிறாரு, ஏமா நீங்க வந்து கடவுளை பத்தி இவ்வளவு திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, கடவுளை பத்தி இவ்வளவு திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியார் வந்து, எனக்கு கடவுள் மேல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஒரே ஒரு கடவுள், யோக்கியமான கடவுளுக்கு நிறைய கதை எழுதி வச்சிருக்காங்க. கடவுளுக்கு கொண்டாடி வைக்கிறான், கடவுளுக்கு ஒப்பாட்டி வைக்கிறான், ஒப்பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு ஒரு திருவிழா வைக்கிறான். இதெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை. ஒரே ஒரு கடவுள், அவர் யோக்கியமான கடவுள்னு சொன்னா அந்த கடவுளை கும்பிடுறதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சமூகத்தில் நிலவுற சமத்துவமின்மையை பாதுகாக்கிற கடவுள், ஏதாவது ஒரு கடவுள், அந்த கடவுளே வந்தாலும் அந்த கடவுளை நான் எதிர்ப்பேன். அப்படிதான் பெரியார் வந்து கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்த முட்டாள் பரப்பவர் நாயக்கியம் மனதில் காட்டுமான்னு சொன்னது. இந்த சமத்துவமின்மையை பாதுகாக்கிறது எவனா கடவுள்னு வந்தாலும் அந்த கடவுளையும் நான் விட மாட்டேன்னு சொன்னாரு. அதுதான் எனக்கு அந்த டயலாக் இன்ஸ்பிரேஷன். பெரியாருடைய அந்த லைஃப் ஸ்ட்ரகிள் ஃபுல்லா நீங்க படிச்சுக்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிருந்தேன். தனிப்பட்ட முறையில் பேசலாம் சொல்லியிருக்கேன். நம்ம தனியா பேசணும், நம்ம பேசலாம். அவர் வந்து கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவீங்க, சாப்பிட ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு, பொண்ணு இருக்கிறாங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. சமையல் கட்டு எங்க இருக்குது, பந்தி எங்க இருக்குது, பந்திக்கு போகல. அந்த பந்தியில நல்ல இலையை விரிச்சு, ஃபர்ஸ்ட் இலையை விரிச்சு தண்ணி தெளிச்சு இலையை கிளீன் பண்ணி, அப்புறம் பாயசம் கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு கொஞ்சோண்டு ஒரு சாணி உருண்டையை வச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்கல்ல, கோபம் வரும்ல. ஆனா ஒரு சாணி உருண்டையில 4 அருகுக்குள்ள குத்தி வச்சு அதுக்கு ஒரு லைட்டா பொட்டு வச்சு அதை கடவுள்னு கும்பிடுறியே, உனக்கு கொஞ்சமா அந்த அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்படி அவருடைய லைஃப் நீங்க படிக்க படிக்க எத்தனை வயசு, அவர் 93 வயசுல பேசுறது கூட இன்னைக்கு ஒரு 17 வயசுல 18 வயசுல ரத்தம் சூடான இளைஞர்கள் பேசுறதை விட ரொம்ப ரொம்ப நவீனமானது. நீங்க பேச்சாளர் ஆகுங்க, பேச்சாளர் ஆகாதீங்க, இதெல்லாம் அடுத்த கட்டம். உங்க சொந்த வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு பெரியார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ரஜினிகாந்தை விட, விஜயகாந்தை விட இந்த தர கிளர்ச்சியை விட கூடுதலான கிளர்ச்சியை பெரியாரால் தர முடியும். பெரியாரை தேடி படிங்க. வெளியில இந்த இயக்கத்துக்கு வரும்போது வந்து திருவிழா இறங்கி பரப்புரை பண்ணுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. சமூகம் மாறும், நம்முடைய கடமை, அதை செய்யும். நன்றி.